டிவிகேல வைஷ்ணவின்னு ஒரு பேச்சாளர் இருக்காங்க. அவங்க வந்து கட்சியில வந்து இப்போ பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர்ல இருந்தால வந்து அவங்கள உள்ள சேர்க்கல, அவங்கள வந்து வெளியே நிறுத்தி வச்சிட்டாங்க. ஆனா அவங்களதான் டிவிகே குயின் கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 லட்சம் பேர் கிட்ட ஃபாலோ பண்றாங்க இன்ஸ்டால. இல்ல ஆல்ரெடி அது வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தது. ஒரு சமூக ஆர்வலரா வேலை செஞ்சுட்டு விஜய் கூட வரும்போது கொஞ்சம் பலம் சேரதானே செய்யும் அந்த கட்சின்னு வரும்போது. பொதுவா அப்படின்னு அவங்களுடைய கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் குற்றம் சுமத்துறாங்க. அது குற்றம் தானே சுமத்துறாங்க, அவ்வளவுதானே. இப்பதான் வெளில போயிட்டாங்கல்ல, அவங்க பாட்டு கம்முன்னு போக வேண்டியது தானே. சரி, டிவி கேக்கு அவங்க இருந்தா லாபமா நஷ்டமா? யாரு? அம்மா டிஎம்கே அது ஒரு அவங்க என்ன பண்றாங்க? இல்ல டிவிகேவுக்கு எப்பயுமே லாபம் இல்ல. ஆனா இவங்க இருக்கிறதுனால 10 ஓட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். இவங்களால ஒரு 4-10 ஓட்டு, ஏன்னா இவங்க ஒரு சமூக ஆர்வலரா இருக்கிறவங்க. அதனால சமூக ஆர்வலரா இருக்கிறவங்க ஒரு பெண் சமூக ஆர்வலர் இருந்தாலும் மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பட்சத்துல ஆனா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியல. ஆமா, இவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்கு பார்த்தா வெளியே அனுப்பிச்சுட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அங்க அவ்வளவு பெரிய அராஜகம் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. அந்த கட்சியின் மீது நம்பிக்கை ஏற்று போவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து டிவிகே குயின், டிவிகே கிரஷ் அத பத்தி அவங்களே போய் வெளியே துரத்திட்டாங்க. மக்கள் பாதி இப்ப நீங்களே இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, நான் வேற சொல்லணுமா? அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க, அதனால மக்கள் அவங்க மேல இருக்கிற இதுல சிம்பதிக்கல, அவங்க மேலதான் இது பண்ணுவாங்களே கட்டி டிவிகேவை திட்டுவாங்க. ஏன்னா என்னடா இப்படி ஒரு பொண்ணு வேலை செய்யறவளை அனுப்பிச்சிட்டீங்களே அப்படின்றது தானே ஏற்படும். அதனால டிவிகேவுக்கு தான் நஷ்டம் என்ன கேட்டா. ஓகே, நன்றிண்ணா. இல்லப்பா, கட்சியில இருக்கிறாங்க, ஓகே. இது என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் என்ன சொல்றாருன்னா, நானே பார்த்தனா கட்சி முன்னாடி இருக்கேன், நானே இந்த அளவுக்கு பிரபலம் ஆகல, நீ பின்னாடி வந்திருக்க, நீ எப்படி இவ்வளவு பிரபலம் ஆக்கலான்ட்டு அந்த பெண்மணியை அடக்கி வைக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் அண்ணன் வந்தா என்னென்ன செய்வார்? விஜய் அண்ணா வந்தா என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த திமுக ஆட்சிக்கும் விஜய் ஆட்சிக்கும் என்ன மாதிரி மாறுபட்ட மாற்றங்கள் நடக்கணும்? இல்லை, நிறைய மேம்படுத்தணும். கல்வி, சுகாதாரம், இலவச குடிநீர் நிறைய இருக்கு. நம்மளோட ரோட்லயே நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. மின்வெட்டு அதிகமா இருக்கு, குறிப்பா சம்மர் டைம்ல. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அதாவது மத்திய அரசுக்கு ப்ரெஷர் பண்ணி அது பர்சன்டேஜ் கம்மி பண்ணலாம். விவசாயிகளுக்கு அவங்க நிர்ணயிக்கிற விலையை நம்ம கொடுத்து அதை நம்ம முதலீடு பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இது இப்போ விஜய் வந்து பார்த்தோன்னா அரசியல் வந்துட்டாரு, ஆனா மீண்டும் பார்த்தோன்னா அவர் கூத்தாடின்னு பெரிய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவர் கூத்தாடி தானே, நடிகர்னாலே கூத்தாடி தானே. நடிகரா இருந்தவங்க அரசியலுக்கு வரக்கூடாது. அந்த கூத்தாடிக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி கேக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்புறம் கூத்தாடின்றது அவர் வந்து கூத்தாடின்றது பிறக்கும் போதே கூத்தாடி இல்ல, பொதுமக்களா இருந்து ஒருத்தர் தானே. பொதுமக்களா இருக்கிறவங்களுக்கு அரசியல் எப்படி தெரியாம இருக்கும்? எல்லாருக்குமே அரசியல்ன்றது அடிப்படை அறிவு தான். அது கண்டிப்பா நமக்கே தெரியும் போது விஜய் அண்ணனுக்கு தெரியாம இருக்காது. திமுக